முதல்ல வெளியூர்ல இருந்து உள்ள வர்றீங்கன்னா ஊர்ல என்ன விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சுங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நேர்மையான பத்திரிகையை பாருங்க. ஊடகம் எல்லாருமே திமுக ஊடகம் தான், எல்லாம் துட்டு வாங்கிட்டு தானே செய்தி சொல்றாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ பொதுவான கேள்வியா தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, நானும் கேட்கக்கூடிய கேள்வி தான், தமிழகத்தில் பாஜக வளரலன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? திமுககாரங்க சொல்ற விஷயத்த நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இல்ல, மக்கள் எதிரி எப்பவுமா மக்கள் சொல்லல, மக்களுக்கு சொந்த கருத்து கிடையாது. சரிங்க. இப்ப நீங்க போய் பக்கத்து வீட்டுல ஒண்ணு சொன்னீங்கன்னா அவங்க அதை சொல்லுவாங்க, அது அவங்க கருத்து கிடையாது, நீங்க சொல்ற கருத்து. வளரலங்கிறது திமுக சைடுல சொல்லக்கூடிய கருத்து. பொதுவாக ஊடகங்கள் எல்லாமே ஊடகம் எல்லாருமே திமுக ஊடகம் தான், எல்லாம் துட்டு வாங்கிட்டு தானே செய்தி சொல்றாங்க. யாரு சத்தியத்துக்கு செய்தி சொல்றா? எல்லாம் துட்டு வாங்கிக்கிட்டு திமுகவுடைய ஊழல் பணத்துல பங்கு வாங்குற ஊடகம் தான் தமிழ்நாட்டுல பிரதானமா 99% இருக்கு. அவங்க எல்லாரும் பிஜேபி வளரல, பிஜேபி ஏன் வளரலன்னு சொல்றாங்கன்னா வளர்ந்துடுச்சுன்னு அவங்க உணர்றாங்க, அதனால அப்படி சொல்றாங்க. இப்ப KN நேயர் கூட என்ன சொல்றாரு, பிஜேபி வளர்ந்துடுச்சுங்கிறாரு. மணின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா பிஜேபி வளர்ந்துடுச்சுங்கிறாரு. பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் அவங்களே உள்ளூர பேசும்போது பேசுறாங்க. வளரலன்னு பத்திரிகைக்கு அவங்க சொல்றாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வளர்ந்ததுனால வளரலன்னு சொல்றாங்க. புரியுதா? வளர்ந்துச்சுன்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறதுனால வளரலன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு எல்லாரும் வளரலையாமே பிஜேபி வளரலையேன்னு மற்றவங்க அப்படி நினைக்கிறாங்க. இப்போ வெளியூர்ல இருந்து ஊருக்குள்ள வந்தவன் ஊருக்குள்ள நல்லவன்கிட்ட என்ன நடந்துருச்சுன்னு கேட்கணும், அப்பதான் அவன் உண்மையை சொல்லுவான். குற்றவாளிகிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவன் பொய்யை தான் சொல்லுவான். அதனால உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஊடகங்கள்ல செய்தியை பாருங்க. நீங்க திமுககாரங்க அவங்க ஊழல் பணத்துல பங்கை வாங்கிக்கிட்டு செய்தி போடுற ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க எல்லாம் பிஜேபி வளரலன்னு சொல்லுவாங்க. திமுக சொல்லுது பிஜேபி வளரல. அப்பதான் அவங்களுக்கு தூக்கமே வரும். பிஜேபி வளரலன்னாதான் திமுக காரனுக்கு ராத்திரி தூக்கமே வருது. ஏன்னா பிஜேபி வளருதுன்னு அவன் நம்புறான். இல்லைங்க, இப்ப அண்ணா திமுகவும் அதே கருத்தை சொல்றாங்கல்ல. அவங்களும் ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? ஆறாம் வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணு தானே, ரெண்டும் திமுக தான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். ரெண்டு பேரும் எதிர்கட்சி தானங்க. எதிர்கட்சி கிடையாது. யாரு சொன்னா ரெண்டு பேரும் எதிர்கட்சி நீட்டு? அதாவது அவங்க எதிரி பங்கு போடுறதுல எதிரி, ஊழல் பண்றதுல எதிரி. இந்த வாட்டி யாரு சம்பாதிக்கிறது, அடுத்த வாட்டி யாரு சம்பாதிக்கிறது, நீங்களே சம்பாதிக்கிறீங்களே நாங்க எப்படி சம்பாதிக்கிறது, அதுலதான் எதிரி. திமுகவுக்கு ஊழல் அதிமுக எதுக்குதா? திமுகவுக்கு திராவிட கொள்கை அதிமுக எதுக்குதா? திமுகவுக்கு ஈவேராவ அதிமுக எதுக்குதா? திமுகவுக்கு அண்ணாதுரை அதிமுக எதுக்குதா? எதை எதுக்குறாங்க அதிமுக காரங்க? இந்த வாட்டி நாங்க சம்பாதிக்கிறோம், நீங்க சம்பாதிச்சது போதாதா? நாங்க சம்பாதிக்க வேண்டாமா? இதுதான் அதிமுக சொல்லுது. திமுக காரன் என்ன சொல்றான், நீ சம்பாதிச்சுட்டு இருந்தா போதுமா, நாங்க சம்பாதிக்க வேண்டாமா அப்படிங்கிறான். இதுதான் எதிரி. கொள்கையில அவங்க எதிரி கிடையாது. ரெண்டு பேருமே ஒரே பொய்யை தான் சொல்றாங்க. கூட்டணில இருக்கும்போது கூட அவங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணில இருந்தா கூட ஒரு தேசிய நலன் கருதிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தா, அவங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும்போது அவங்க நாடாளுமன்றத்தில் ஆதரிப்பாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் அதை எதிர்ப்பாங்க, எதுக்கு சேர்த்து தான் பேசுவாங்க. திமுக அப்படிதான் அதிமுக அப்படிதான், அங்க ஓட்டு போட்டிருப்பான், ஆனா இங்க எதிர்ப்பான். இதுதான். அப்ப இங்க அவங்களுடைய திமுக அதிமுக காரங்களுடைய நோக்கம் என்னன்னா சம்பாதிக்கிறது தான். சம்பாதிக்கிறதுல அவங்க போட்டி, சம்பாதிக்கிறதுல அவங்க எதிர். ஆனா கொள்கையில திமுகவும் அதிமுகவும் நமக்கு ஒரே மாதிரியான எதிரிங்க தான். அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழகத்துக்கு பாஜக எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு கருத்து பரப்புறாங்க. எல்லாம் திமுக சொல்ற விஷயம். திமுக பண்றதாவே அதற்கான கருணாநிதி குடும்பத்துக்கு எப்படி வந்துருச்சு, KN நேருவுக்கு எப்படி சொத்து வந்துருச்சு, துரைமுருகனுக்கு எப்படி சொத்து வந்துருச்சு, TR பாலுவுக்கு சொத்து எப்படி வந்துருச்சு,
ஜெகதரட்சகனுக்கு சொத்து எப்படி வந்துச்சு? இந்த திமுக காரங்கள்லாம் ஒரு 25-30 பேருக்கு இந்த டிஎம்கே ஃபைல்ல மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்ன மாதிரி 1,78,000 கோடி சொத்து எப்படி வந்துச்சு? ஏது சொத்து? ஏது சொத்துங்க? வரி பணம் தான், நம்ம வரி பணம் தான். ஆனா அவங்க அது என்னோட சொத்து இல்ல அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்காங்களா ஐயா? எங்க எப்படி? இப்ப அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஐயா வழக்கு தொடரல. அண்ணாமலை வந்து மக்கள் மத்தியில தான் வழக்கு வச்சிருக்காரு. இல்லைங்க, இப்ப இவர் டிஆர் பாலு வந்து பாத்தீங்கன்னா டிஆர் பாலு ஒருத்தங்க மக்கள் தலைவர் அண்ணாமலை 30 பேர் மேல சொல்லி இருக்கிறாரு. டிஆர் பாலு மட்டும் தான் வழக்கு போட்டிருக்கிறாரு. அவர் வழக்க நடத்தட்டும், அவர் வழக்க நடத்தட்டும். அவருக்கு நான் அப்படி ஊழல் பண்ணலன்னு அவர் சொல்லலையே. திமுக காரன் யாரு ஊழல் பண்ணலன்னு சொன்னாங்க? யாருமே நாங்க ஊழல் பண்ணலன்னு சொல்லல. நீங்க தான் சொல்றீங்க. திமுக காரங்க யாரும் நாங்க ஊழல் பண்ணலன்னு சொல்லல. இல்ல நீதிமன்றத்துல நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு யாரும் போகல. ஏன் உதயநிதி நீதிமன்றம் போனாரா? ஸ்டாலின் நீதிமன்றம் போனாரா? கேஎன்ஆர் நீதிமன்றம் போனாரா? துரைமுருகன் போனாரா? யாரு நீதிமன்றம் போனா? அவர் திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இருந்து இப்போ எங்க யாரு நீதிமன்றம் போறாங்க? டிஆர் பாலு எப்ப தெரியாம போயிட்டு ஏறி எல்லாரும் அவரை திட்டிட்டு கிடக்குறாங்க. டிஆர் பாலு தான் நீதிமன்றம், அந்த ஆளு விவரம் தெரியாம போயிட்டாருன்னு திமுக காரன் சொல்றான். டிஆர் பாலு விவரம் தெரியாம கொண்டு எதிர்த்துட்டான் அண்ணாமலையெல்லாம் எதிர்க்கப்படாது. அண்ணாமலை சத்தியமான ஆளு, நேர்மையான ஆளு, அவன் நல்லவன், நம்ம எல்லாம் அயோக்கியன், அதனால அண்ணாமலையை நேரில் எதிர்க்கப்படாதுன்னு தான் திமுக முடிவு பண்ணியிருக்கு. டிஆர் பாலு மட்டும் தான் தப்பிதமா கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஏன் டிஆர் பாலுவை தொடர்ந்து ஏன் உதயநிதி போல, ஏன் முக ஸ்டாலின் போல, ஏன் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் போல? ஏன் போகலன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம ஊரை சுருட்டுறதுக்கு தான் அரசியல் பண்றோம். ஆனா அண்ணாமலை அப்படி இல்லை, அண்ணாமலை நேர்மையான ஆளு, அண்ணாமலை நம்ம எதுக்கப்படாது. ஆனா மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி அண்ணாமலை நல்லவர் இல்லைன்னு பிரச்சாரம், காமராஜரையே நல்லவர் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணாங்க திமுக காரங்க. எவ்வளவு யோகியனா இருந்தாலும் நல்லா. இப்ப என்ன சொல்றாங்க? அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு, அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவு இல்ல, பிஜேபி வராது, பிஜேபி கால் ஒன்ற முடியாது அப்படின்னு பொய்ய சொல்றாங்க. இப்ப தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் கூட தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. எங்க சீட்டு வாங்கலன்னா ஓட்டு வாங்கியிருக்கலாங்க. அதனால என்னங்க சீட்டு வாங்கலன்னா என்ன? ஏங்க அதுக்கு முன்னாடியே 2019 இருந்தா ஒண்ணும் வாங்கல. ஒண்ணும் வாங்கலன்னாலும் நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம். மத்திய அரசு ஆட்சி தானே இங்க நடக்குது. அப்ப 2024 தமிழ்நாட்டில் எந்த சீட்டுமே இல்லைன்னாலும் மத்திய ஆட்சி பிஜேபி ஆட்சி தானே இங்க நடக்குது. ஓட்டு வாங்கியிருக்கோம்ல, 1 கோடி ஓட்டு, கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5% இருந்து 11.5% பிஜேபிக்கு மட்டும், 18.5% பிஜேபி கூட்டணிக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். சீட்டு வரலனாலும் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். கூட ஒரு ஓட்டு, கூட 10 ஓட்டு, ஒரு தொகுதிக்கு ஒரு 500 ஓட்டு இன்னும் அதிகமா வரும்போது நம்ம ஜெயிப்போம். இன்னைக்கு நாளைக்கு ஜெயிக்கும் பிஜேபி. 2026 வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. 2027 பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் வரும். கூட்டணி ஆட்சி தான் வரும். ஆனா வராதுன்னு திமுக சொல்லுவான். அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். நீங்க முதல்ல வெளியூர்ல இருந்து உள்ள வர்றீங்கன்னா ஊர்ல என்ன விஷயம், நல்ல விஷயம் நடந்துச்சுங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நேர்மையான பத்திரிகையை பாருங்க, உண்மையை சொல்றத பாருங்க. திமுக காரன் சன் நியூஸ், இந்த சன் டிவி, இந்த கலைஞர் டிவி, இவங்க கிட்ட கைக்கூலி வாங்குறவங்க, இவங்க கிட்ட ஊழல் பணத்துல பங்கு போட்டுக்கிறவங்க, அவங்க நடத்தக்கூடிய தொலைக்காட்சிங்க, அங்கெல்லாம் போய் டிவி நியூஸை பார்த்தீங்கன்னா அவன் பொய்யாதான் சொல்லுவான். அவ திமுக காரங்க ஏற்கனவே பெருந்தலைவர் காமராஜர் வந்து வெளிநாட்டுல பணம் போட்டிருக்காரு, அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்கு, அவருக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கன்னு எல்லாம் சொன்னாரு. என்னங்க இப்ப அதே திமுக காங்கிரஸ் தான் கூட்டணியில. காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. எங்க அவரு வந்து தனி சாமன காங்கிரஸ் தனியா பண்ணாருங்க. இவங்க காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸுங்க, இப்ப இத்தாலி காங்கிரஸ். இந்த காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரு காங்கிரஸை விட்டு அப்பவே பிரிஞ்சிட்டாரு. காமராஜருடைய காங்கிரஸ் தனி. காங்கிரஸ்காரனுக்கு காமராஜர் வந்து காங்கிரஸுக்கு சொந்தமானவர் இல்ல. காமராஜருடைய விழாவை கொண்டாடுறதுக்கு காங்கிரஸ்காரனுக்கு அருகதை கிடையாது, யோகியத்தை கிடையாது. அவங்க தானே நீங்க அதுதான் நீங்க பாக்குற செய்திகள் தப்பானது. நீங்க படிக்கிற வாத்தியாரு சரியில்லை. சரியான வாத்தியார்ட்ட கத்துக்கிட்டாதானே அவரு நேர்மை, நீதி, ஒழுக்கம் கத்துக் கொடுப்பாரு, உண்மையை சொல்லிக் கொடுப்பாரு. நீங்க தப்பான வாத்தியார்ட்ட கத்துக்கிட்டீங்கன்னா அவன் காமராஜர் காங்கிரஸ் சொல்லுவான். காமராஜர் எப்படி காங்கிரஸ்? அவசர கால நிலையை பிரகடனம் படுத்தணும்போ 1975 காமராஜர் உயிரோட இருந்தாரு. அவரு எதிர்த்தாரு. காமராஜர் வீட்டு காவலில் வச்சாங்க இந்திரா காந்தி. அவர் என்ன காங்கிரஸ்காரரா?
காமராஜர் காங்கிரஸ்காரர் கிடையாதுங்க. காமராஜர் நல்லவர், யோகியர். அவர் வந்து நல்ல காரியங்கள் பல செஞ்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. அணைகள் கண்ட அவர் செஞ்ச நல்ல செயல்களினுடைய காரணமாக தான் இன்னைக்கு தமிழகம் ஒரு வளர்ச்சி நிலையில இருக்கு. அனைத்து மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகம் கூட முன்னேறிய மாநிலமாக இருக்கு. 1வது இடத்துல இருக்கு, இப்ப 2வது இடத்துக்கு வந்திருக்கு. திமுக கொண்டு வந்திருக்கு. அப்படியும் கொண்டு வர முடியல. இப்ப உங்க தாத்தாக்க சொத்து கோடிக்கணக்கில் கிடக்கு, லட்சக்கணக்கா ஏக்கரா கிடைக்குது. நீங்க குடிச்சு அழிக்கிறீங்க, ஊதாரித்தனமா பண்றீங்க. அப்படியே சொத்து அழியல. காமராஜர் அணையெல்லாம் கட்டி வச்சாரு, ஆலைகள் எல்லாம் கட்டி வச்சாரு, பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து வச்சாரு, ஒரு நிறைய பண்ணி விட்டாரு. அதனால இவன் திமுக வந்து குடிச்சு அழிக்கிறான். காமராஜர் வந்து அவர் நிறைய சேர்த்து வச்சாருங்க. திமுக காரன் வந்து குடிச்சு அழிக்கிறாங்க. அப்படியும் அழிக்க முடியலைங்க. தமிழ்நாட்டுக்கு வளர்த்த அப்படியும் அழிக்க முடியல. இதுதான் உண்மை நிலைமை. என்ன சொன்னீங்க? இல்ல இப்ப காமராஜர் எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் உரிமை கொண்டாடுறாங்க. ஏங்க அது தப்புங்க. அவங்க பழைய கடை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. சுதந்திர போராட்டத்துல காமராஜர் இருந்தார் இல்லையா, முதலமைச்சர் ஆனார்ல, அதை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இன்னமும் ஆனா இந்த காங்கிரஸ் காமராஜருக்கு ஸ்தாபன காங்கிரஸ். அது ஸ்தாபன காங்கிரஸ், இது இந்திரா காங்கிரஸ். இவங்க சொல்ற காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ். காமராஜருடைய காங்கிரஸ் வந்து ஜனதா கட்சியோட இணைஞ்சிடுச்சு. அந்த ஜனதா கட்சி தான் இப்ப பாரதிய ஜனதா கட்சியா இருக்கு. பெருந்தலைவர் காமராஜருடைய காங்கிரஸ் இப்ப பிஜேபி தான் இருக்கு. அதுக்கும் அந்த காங்கிரஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப இருக்கிற காங்கிரஸுக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய காங்கிரஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரு முதலமைச்சர் ஆகும்போது முதல்ல இருந்ததை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நீ காமராஜர் கூட இருக்கிறியா, நீ ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தியா, இந்திராவா ஆதரிச்சியா, அதை கேட்கணும்ல. இப்ப இருந்த காங்கிரஸ்காரன் இந்திரா காங்கிரஸ்காரன் தான். இப்ப அது சோனியா காங்கிரஸ் ஆயிடுச்சு, இத்தாலி காங்கிரஸா மாறி போச்சு. அதனால காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. நேற்றுக்கு ஒரு 2 நாளைக்கு சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா பெண் டிஎஸ்பி அவர்கள் மீது ஒரு ஒரு நாளைக்கு 3 கொலை நடக்குதுங்க. டிஎஸ்பி மேல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. அது என்ன சட்டம்? டிஎஸ்பி தலையை பிடிச்சி இழுத்தது சட்டம் ஒழுங்கா? அவங்க எல்லாம் லஞ்சம் கொடுக்குறாங்கல்ல. ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு போலீஸ் ஸ்டேஷன்ல. பத்திரப்பதிவாளர் அவரு அங்க நிறைய வாங்குறாரு. பத்திரப்பதிவாளர் ஆர்டிஓ வண்டிகளுக்கு அனுமதி கொடுக்கிறவரு அவரு நிறைய வாங்குறாரு. ஆனா அப்பப்ப லஞ்ச ஒழிப்புத்துறையும் போய் அங்க போய் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. சாராயம் காய்க்கிறான், சாராயம் காய்க்கிறாங்க, 50 பேர் காய்க்கிறான். அவன் நேர போலீஸ்காரங்க வருவான். வந்தையோ 2 பேர் வந்து ரிமாண்ட் ஆகியா, 2 பேர் வா அப்படி கூப்பிடுவான். 2 பேர் மேல கேசப்படுவான். இதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை பண்றது. புரியுதா? இது நான் இப்ப சொல்றது பத்திரிகையில வந்தா நீங்க படிக்கலையா? நான் சொல்றது பத்திரிகையில வந்த விஷயம் தான் நான் சொல்றேன். நானே பார்த்த விஷயம் சொல்ல. சாராயம் 50 பேர் காய்ப்பான், 2 பேர் மேல கேஸ் போடுவான். அடுத்த மாசம் இன்னும் 2 பேர் மேல கேஸ் போடுவான். அப்படி 2 பேருக்கு மேல கேஸ் போட்டுட்டே இருப்பான். ஆனா அந்த சாராயம் காய்க்கிறவனுக்கிட்ட காசு வாங்கிக்குவான். அவன் கப்பம் கட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மாசத்துக்கு 50 லட்சம் வருது அப்படின்னா அதுல ஒரு 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு 45 லட்சத்தை அவன் கொடுத்துருவான். அது எம்எல்ஏக்கு போவோம், எம்பிக்கு போவோம், அது மந்திரிக்கு போவோம், அது முதலமைச்சருக்கு குடும்பத்துக்கு போவோம். அப்ப அங்க சம்பாதிக்கிறாங்க. இப்படி சம்பாதிக்கிறதுக்காகத்தான் திமுக இருக்குது. வேற திமுகவினுடைய நோக்கம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப சட்டம் ஒழுங்குல இந்த ஆய்வாளர், பணம் கொடுக்கிற ஆய்வாளர் எப்படி நேர்மையா நடந்துக்குவாரு, எப்படி குற்றவாளியை கண்டுபிடிப்பாரு? அவருக்கு என்ன அவசியமா? அவரு தான் மாசம் மாசம் கப்பம் கட்டுறாருல. அப்ப ஏன் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்? கப்பம் கட்டுறவன் குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 3 கொலை நடக்குது, கூட்டு பலாத்காரம் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது. அதெல்லாம் பத்திரிகையில் வராது. போலீஸ் ஸ்டேஷன்ல திருச்சியில் ஒரு அம்மா போயிருக்கு, என்ன கூட்டு பலாத்காரம் பண்ணாங்க, போட்ச சட்டத்தில் வழக்கு தொடுங்கன்னு சொல்லியிருக்கு. அட போமா, உனக்கு வேற வேலை இல்லை, போமா அப்புறம் வா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அப்போ வழக்குகள் பதியப்படுவது இல்லை தமிழ்நாட்டில். மேற்கு வங்கத்தில் வழக்கு பதியப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அப்படி நடக்கவில்லை. நடக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம்? பத்திரிகை காரணம். பத்திரிகை யார்கிட்ட இருக்கு? திமுக இருக்கு.
அப்ப நீங்க இந்த பத்திரிக்கை எங்க இருக்கு, இங்க இந்த பத்திரிக்கை எங்க, எல்லா பத்திரிக்கையும் திமுக காரண்ட ஊழல் பணத்துல வாங்குறாங்க. அவன் எது பத்திரிக்காரன் எதுக்கு பத்திரிக்கை நடத்துறான்? பணம் சம்பாதிக்காதானே பத்திரிக்கை நடத்துறான். அப்ப பணம் இல்லாம எப்படிங்க பத்திரிக்கை நடத்துறதுன்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ பத்திரிக்கை நடத்தக்கூடாது. பத்திரிக்கைங்கிறது தர்மத்துக்காக நீ நடத்தணும். அப்ப தர்மத்துக்காக நீ நடத்தக்கூடிய அந்த பத்திரிக்கையில செலவுக்காக விளம்பரத்துக்கு காசு வாங்கிக்கணும், பத்திரிக்கைக்கு சந்தா வாங்கிக்கணும். அப்படிதான் பண்ணிக்கணுமே ஒழிய இந்த செய்தியை போடணும்னா இத்தனை ஆயிரம், இந்த செய்தியை போடாம இருக்கிறதுக்கு இத்தனை லட்சம், அப்படித்தானே பத்திரிகைகள் அணுகிறாங்க. என்னங்க என்ன நடந்துச்சு உங்க வீட்டில், அது ஏதோ பொண்ணு தூக்கில் தொங்கிடுச்சு, என்ன வரதட்சணை கொடுமை நீங்கள் செஞ்சீங்களாமே, மாமனார் தான் தொங்க விட்டாருன்னு பக்கத்து வீட்டில் 3ஆவது வீட்டில் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லுவான் பத்திரிக்கைக்காரன். இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, யாருங்க சொன்னா உங்களுக்கு, அப்படி உண்மையே இல்லைங்களே, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அந்த எடிட்டரை வந்து பாருங்கன்னு சொல்லுவான் அவன். எடிட்டரை போய் பார்த்தா ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் செய்தி போட மாட்டோம், 10 லட்ச ரூபா கொடுக்கலன்னா மாமனார் தான் தூக்கில் தொங்க விட்டாருன்னு செய்தி போட்டுருவோன்னு சொல்லுவான் பத்திரிக்கைக்காரன், மிரட்டுவான். ஏன்னா எல்லா பத்திரிக்கையும் அப்படி தானே இருக்கு. அவன் என்ன புலனாய்வு பத்திரிக்கைங்கிறான், இப்படி போயிருக்கோம், இவர் அங்கே வந்தார், இங்கே போனார், அப்படி பேசினார், இப்படி பேசினார், நடந்தது என்ன. அப்போ அதை சம்மந்தப்பட்டவன் இருக்கான் பாருங்க, சம்மந்தப்பட்டவன் அவன் ஒரு 50 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் பேர் என்ன ஆகுது, நடந்தது என்ன அப்படின்ட்டு மேற்கோள் காமிச்சு இவனை தான் குறிப்பிட்டு எழுதியிருக்காப்புல. இவங்க உடனே நேராக போவான் பத்திரிக்கைக்கு, ஐயா என்ன ஐயா இது நம்ம போட்டு தலையை போட்டு உருட்டுறீங்களே, நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. சரி நீ எத்தனை ஆயிரம் கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுற, ஒரு 5000 கோடி வச்சுருக்கேன் ஐயா, அதில் ஒரு 4000 கோடி என்கிட்ட கொடுத்துரு, உன் கம்பெனி எங்கள் பேருக்கு எழுதிடு, எழுதிட்டீங்கன்னா நான் நாளையிலேருந்து மாற்றி எழுதிடுறேன் அப்படின்பா. இதுதானே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பத்திரிகை தானே இந்த நம்ம நாட்டில் இருக்கு. உண்மையை யார் சொல்றா தமிழ்நாட்டில்? உண்மையை சொல்றவங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால உண்மையை நிலைநாட்டுறதுக்காக தான் மக்கள் தலைவர் அண்ணாமலை IPS அவர்கள் அரசியலில் முன்னெடுக்கிறாங்க. அவங்க உண்மையை பேசுறாங்க. அண்ணாமலையினுடைய பேச்சை மக்கள் இப்ப நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் 2024 1 கோடி ஓட்டு, ஆமா 1 கோடி ஓட்டுக்கிட்ட கூட்டணி வாங்கியிருக்கு. ஆமா இப்போ 22 விழுக்காடு தான் அதிமுகவுக்கு, 18.5 விழுக்காடு பாஜக கூட்டணிக்கு. என்ன ஒரு 25-26 விழுக்காட்டுல திமுக ஜெயிச்சிருக்கும், அவ்வளவுதான். அப்போ ஏறிக்கிட்டே இருக்கும்ல. தோத்துட்டீங்க, ஆமா தோத்துட்டோம். இப்ப என்ன எப்படி தோத்துருக்கோம்? 35 மார்க் வாங்கி தோத்துருக்கேன். ஏன் அடுத்த அட்டம்ப்ட்ல நான் 40 மார்க் வாங்கி ஜெயிக்க மாட்டேனா? நீட்டு தேர்வில் ஒரு குழந்தை சொல்லுது, முதல்ல எனக்கு மார்க் குறைவாக கிடைச்சிது, நான் செலெக்ஷன் ஆகலை. அவன் 2வது எழுதுனேன், எவ்வளோ கிடைச்சிது, 3வது எழுதுனேன், 500க்கு 495 வாங்கிட்டேன். நீ ஒரு குழந்தை சொல்லுதுல்ல 3வது அட்டம்ப்ட்ல. அது போல பாஜக அடுத்த அட்டம்ப்ட்ல 500க்கு 500 வாங்கும். ஆமா. வணக்கம். ஓகே 2 நிமிஷம்.